இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இந்தியா, சீனா, சிங்கப்பூர் போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. பொதுமக்கள் இது தொடர்பாக அச்சப்பட தேவையில்லை என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மே மாத தொடக்கத்தில் சிங்கப்பூரில் 14,200 பேர் கொரோனா பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதேபோல சீனா, ஹாங்காங், தாய்லாந்து போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் கொரோனா பாதிப்பு பரவலாக அதிகரித்து வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் 257 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இந்த எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. தற்போது பரவி வரும் இந்த கொரோனா வைரஸ் 2023 டிசம்பரில் தோன்றிய JN1 என்ற வகையிலிருந்து உருமாறிய LF7 மற்றும் NB1.8 ஆகிய வைரஸ்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளன. இந்த JN1 வகை வைரஸ் உருமாற்றம் கவனிக்க வேண்டிய மாறுபாடுதான் என்றாலும் அது கவலை அளிக்கக்கூடிய மாறுபாடாக இல்லை என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அதாவது லேசான அறிகுறிகளை மட்டுமே ஏற்படுத்தும் என்றும் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் 2021 கொரோனா இரண்டாவது அலையின் போது இந்தியாவில் 4 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டதாகவும் தற்போது வெறும் 257 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. அதேபோல இந்த கொரோனா பரவல் முன்பை போல ஒரு பருவகாலமாக இல்லாமல் ஆண்டு முழுவதும் குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் உள்ளூர் பரவலை மட்டுமே ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ள மாஸ்க் அணிவது, கைகளை அடிக்கடி கழுவுவது, உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பயணம் செய்வதை தவிர்ப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக அரவிந்த் ராஜ். தமிழகத்தில் மீண்டும் கொரோனா கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரும் என்ற தகவலை தமிழக பொது சுகாதாரத்துறை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்புகள் கட்டுக்குள் உள்ளதாகவும் இது வீரியமில்லாத வைரஸ் பாதிப்பு என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று தமிழக பொது சுகாதாரத்துறை விளக்கமளித்துள்ளது. கடந்த முறையை போன்று நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்காக எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் இம்முறையும் பின்பற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணிவது, நோய் தொற்று பாதித்தவர்களை வீட்டிற்கே சென்று அழைத்து வருவது, குடியிருப்புகளுக்கு தடுப்புகளை ஏற்படுத்துவது போன்ற எந்தவித கட்டுப்பாடும் பொது சுகாதாரத்துறையின் மூலம் விடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறையை போன்று மீண்டும் ஊரடங்கு கொண்டுவரப்படும், கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.